செல்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் மது அருந்துவிட்டு சென்றார் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய நக்கீரன் கோபால் அவர்களே வாடா போடா என்று பேசுறார். வாடா போடான்னு பேசாதடா கோபாலு. இதே விமர்சனத்தை தான் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன முன்னெடுத்தாங்க? சமூக வலைதளத்தில் இதே போன்ற அவதூறுகளை, அவர் ஒரு குடிகாரர், அவருக்கு எதுவுமே தெரியாது என்று திமுக முன்னெடுத்தது. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் கேப்டன் அவருடைய வீழ்ச்சியை நோக்கி போனாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்பது அப்படி கிடையாது. இந்த கூட்டம் என்பது உலகத்திலே தலை சிறந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற போர்ப்படையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள், பொய் அவதூறுகள், இதையெல்லாம் நாங்கள் தவிடுபடியாக்குவோம். ஒரு மாபெரும் தலைவர், இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு காம்ரேட், ஒரு கம்யூனிஸ்ட் போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவர் இறந்துட்டாரு, தலைவர் போய் பார்க்கிறாங்க. அதை கொச்சைப்படுத்துறாருன்னா இவன் ஒரு பத்திரிகையாளரா? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கின்ற கோபாலபுரத்து 200 ரூபாய் கொத்தடிமைகள், நியூஸ் தமிழ் 24x7 என்ற ஒரு செய்தி நிறுவனத்தில் வேலை செய்த பத்திரிகையாளர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்ற ஒரு ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட போது நக்கீரன் கோபால் அவர்களே, உங்கள் வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய சின்ன விசில் இருந்ததா? பேசிருக்கணுமா கூடாதா? தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்க, அது குறித்து நக்கீரன் கோபால் பேசுவாரா? வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய விசில் இருந்ததா? பொறுப்பு டிஜிபியை நியமித்திருக்கிறாங்க. நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகு கூட இன்னும் நிரந்தர டிஜிபியை நியமிக்காம இருக்காங்களே, இது குறித்து